ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல இன்னைக்கு அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 3 மணி, 4 மணி, 5 மணி மற்றும் 6 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கொடுத்து முடிக்கப்பட்டு இன்று காலை 10:30 மணி நிலவரப்படி நாளை காலை 5 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் இப்போது இந்த 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ்லையும் கொடுத்துட்ருக்காங்க. தற்போது காலை 10:30 மணி நிலவரப்படி இன்னும் 2000 எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இந்த 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ்லையும் சேர்த்து அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க இந்த 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸில் ஏதாவது ஒரு கவுண்டரில் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டே திருமலை தரிசனத்திற்கு போகலாம். ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை 6 மணிக்கு திவ்ய தரிசன கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 5 மணி மற்றும் 6 மணிக்குரிய திவ்ய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தற்போது காலை 10:30 மணி நிலவரப்படி ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையிலும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 67,223. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 24,549. நேற்றைய உண்டியல் காணிக்கை 4.66 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் டிராவலர்ஸ் பங்களோஸ் காட்டேஜ் வரைக்கும் கியூ இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 18 மணி நேரத்திலிருந்து 20 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 5.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1.5 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 15 மணி நேரத்திலிருந்து 20 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். திருமலையின் கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் பாலாஜி பவனில் சாப்பிட்ட பிறகு நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குன்னு தொடர்ந்து டிடிடிக்கு மெயில்ஸ் வந்த காரணத்தினால நேற்று ஹோட்டல் பாலாஜி பவனுக்கு டிடிடி இஓ அவர்களும் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டியும் சேர்ந்து சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துருக்காங்க. ஹோட்டல் பாலாஜி பவனுடைய கிச்சனை செக் பண்ணி பார்த்தப்போ நிறைய உணவுப் பொருட்கள், காய்கறிகள் பூஞ்சை பிடித்து இருந்ததாகவும் ரேஷன் அரிசி சாப்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் பழைய மீந்த உணவுகள் இருந்ததையும் அடிக்கடி ரீயூஸ் பண்ணக்கூடிய ஆயில்ஸும் நிறைய இருந்ததாக டிடிடி இஓ அவர்களும் ஃபுட் சேஃப்டி அண்ட் அத்தாரிட்டியும் குறிப்பிட்டிருக்காங்க. கூடவே உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய ஃபுட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டேஸ்ட் என்ஹான்சர்ஸும் ஃபுட் கலர்ஸும் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதையும் நேற்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இந்த ஹோட்டலில் இருந்த காரணத்தினால நேற்று இம்மீடியட்டாக இந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹோட்டல் ஓனர் மேலேயும் தகுந்த ஆக்ஷன் எடுக்க போகிறதாகவும் டிடிடி இஓ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல் பாலாஜி பவனானது திருமலையில் இருக்கக்கூடிய 9 மிகப்பெரிய ஹோட்டல்ஸில் ஒரு ஹோட்டல் ஆகும். கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல் பாலாஜி பவனானது திருமலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 9 கேன்டீன்களில் இதுவும் ஒரு கேன்டீன் ஆகும். ஜூன் மாதமே இவங்களுடைய லைசன்ஸ் புதுப்பிக்க சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்த பிறகும் அவங்க லைசன்ஸ் ஃபீஸ் கட்டாமல் இருந்ததுனால இந்த ஹோட்டலினுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படுவதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் 76,04,196 ரூபாய் ஹோட்டல் லைசன்ஸ் அமௌண்ட் இந்த ஹோட்டல் பாலாஜி பவன் பேமெண்ட் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுருந்துருக்காங்க. லைசன்ஸ் ஃபீயை சரியான நேரத்தில் பேமெண்ட் பண்ணாத காரணத்தினால இந்த ஹோட்டலினுடைய லைசன்ஸை கேன்சல் செய்து இந்த ஹோட்டலை ரெவென்யூ, ஹெல்த் மற்றும் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இது போன்று திருமலையில் இயங்கக்கூடிய பல ஹோட்டல்ஸில் சர்ப்ரைஸ் செக் பண்ணுறதுக்காகவும் அவர்கள் உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய இன்க்ரீடியன்ஸினுடைய தரத்தை செக் பண்ணுறதுக்காகவும் நேற்று டிடிடி ஃபுட் சேஃப்டி ஆன் வீல்ஸ் என்ற பெயரில் ஒரு வண்டியை துவங்கி வச்சுருக்காங்க. இந்த வேனில் FSSAI என்று சொல்லப்படக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டீம் இந்த வேனில் ஒரு மொபைல் லேபை செட் பண்ணியிருக்காங்க.
இந்த மொபைல் லேபில் திருமலையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீரினுடைய தரத்தையும் உணவினுடைய தரத்தையும் கூடவே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய 80 வகையான இன்கிரீடியன்ஸினுடைய தரத்தை செக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கிறதாகவும் FSSAI டீம் குறிப்பிட்டிருக்காங்க. இதே போல் சில வாரங்களுக்கு முன்னாடி கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் ரெஸ்டோரஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழைய PS4 ஹோட்டல்லையும் உணவின் தரம் மிக மிக குறைவாக இருக்குது அப்படின்னு நிறைய கன்சியூமர்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அங்கேயுமே ஃபுட் சேஃப்டி டீம் செக் பண்ணி பார்த்தபோது நிறைய பூஞ்சை பிடித்த உணவுகளும் பழைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியதையும் அவர்களுடைய உணவின் தரம் மிக குறைவாக இருந்ததையுமே கண்டுபிடிச்சாங்க. தரமான உணவு திருமலையில் வரக்கூடிய பக்தர்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னவெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுமோ அது அத்தனையுமே டிடிடியினுடைய புதிய EO அவர்கள் ப்ரைவேட் ஹோட்டல்ஸில் எடுக்க வேண்டிய எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.